மக்கள் திரளாக திரண்டு எப்படி சிஏவுக்காக போராடினார்களோ அது போன்ற போராட்ட களத்தை தொடர்ச்சியாக இந்த இந்தியா முழுவதுமே பற்றி எறிய வேண்டும் என்பதற்கான அடையாள போராட்டம் தான் இது. நாட்டை விட்டு விரட்டிடுவோம், இப்படி பண்ணிடுவோம். மரணத்தையே நாங்கள் தினம் தினம் சுமந்திருக்கக்கூடிய கூட்டமடா இது. நீங்கள் மதுவை நேசிக்கின்றீர்கள், நாங்கள் மறுமையை நேசிக்கின்றோம். நீங்கள் மங்கையை நேசிக்கின்றீர்கள், நாங்கள் மரணத்தை நேசிக்கின்றோம். இந்த உலக வாழ்வு எங்களுடைய பார்வைகளிலே அற்ப தூசுக்கு சமமானதடா. இந்த நாடு என்பது இஸ்லாமிய மக்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி உருவாக்கிய கட்டமைத்த நாடு. வேறு யாருக்கும் இருக்கின்ற உரிமையை விட இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை இருக்கு. ஏன்னா அந்த நாட்டை கட்டமைத்தவர்கள் நாங்கள், நாட்டை உருவாக்கியவர்கள் நாங்கள், நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் அடிச்சா என் சகோதரன் இந்து வந்து கேட்பான், கிறிஸ்துவ வந்து கேட்பான். அதுக்கு என்ன செய்யணும் சொன்னா, முஸ்லீம்கள் மீது தீவிரவாத முத்திரையை கொடுத்து, முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் தேச விரோதிகள், முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள், முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போகக்கூடியவர்கள், முஸ்லீம்கள் இந்துக்களுடைய எதிரிகள். இது ஹிட்லருடைய திட்டம். இது ஹிட்லர் யூதர்களை கொல்லுவதற்காக, கருவறுப்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான். சும்மாலாம் லட்சக்கணக்கான யூதர்களை கொல்லல. அவன் என்ன பண்ணா, யூதர்கள் ஜெர்மானியர்களுடைய எதிரிகள் என்று திரும்ப திரும்ப சொன்னான். கோயபல்ஸ் என்ற தன்னுடைய அமைச்சரை வச்சு சொன்னான். ஜெர்மனியர்களை நம்ப வைத்தான். ஜெர்மானிய மக்களுடைய மண்டையில விஷத்தை ஏத்தினான். பிறகு யூதர்களை லட்சக்கணக்கில் கொன்று குவித்தான். அதே வழியைத்தான் இன்றைக்கு இந்தியாவிலே இந்த பாசிச வெறி பிடித்த தேசத்துக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் அதே வேலை இன்றைக்கு கையில் எடுத்து செய்து கொண்டு வருகின்றார்கள். முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசு கயமத்தனத்தை கண்டிக்கின்றோம். குரல் கொடுக்கும் முஸ்லிம்கள் வீட்டை இடித்தாயே, எத்தனை வன்மம், எத்தனை வன்மம், முஸ்லிம்கள் மீது எத்தனை வன்மம். அடுத்ததாக முஸ்லிம்கள் சொத்துக்களை அபகரிக்க துடிக்கிறாயே. அராஜகம், இது அராஜகம், உலகத்தில் இல்லா அராஜகம். பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பில்லை, இந்தியாவில் பாதுகாப்பில்லை, வக்ஃப் சொத்துக்களுக்கு பாதுகாப்பில்லை. கார்ப்பரேட்களுக்கான ஒன்றிய அரசு, சவுக்கிதார் மோடி அரசு, அதானிக்காக காஷ்மீர் திருத்தமா, அம்பானிக்காக வக்ஃப் திருத்தமா, அம்பானியின் கனவு மாளிகை, கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை, வக்ஃப் நிலத்தை அபகரித்து அலங்கரிக்கப்பட்ட களவு மாளிகை, அலங்கரிக்கப்பட்ட திருட்டு மாளிகை. யாரடா நீ, யாரடா எங்கள் முன்னோர் வாரி கொடுத்த வக்ஃப் சொத்தை நிர்வகிக்க திருட்டு கும்பலே நீ யாரடா? முஸ்லிம்கள் சொத்தை அபகரிக்க சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு வஞ்சகம் செய்யும் ஒன்றிய அரசு. எச்சரிக்கை, எச்சரிக்கை, இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை. சட்ட திருத்தம் என்ற பெயரில் அரசியல் அமைப்பை நாசம் செய்யும் ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து நாட்டை நாசம் செய்து போதாதென்று அடுத்த சட்டம் போடுறானே. வக்ஃப் வாரியத்தின் சொத்துக்களை அபகரிக்க திட்டம் போடுறானே. இது எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்து, வக்ஃப் எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் ஒழிப்போம், உன் திட்டம் ஒழிப்போம், உன் கொட்டம் அளிப்போம், உன் கொட்டம் அளிப்போம், உன் சட்டம் தகர்ப்போம், உன் சட்டம் தகர்ப்போம். நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். நீ சுருட்டிட நினைத்தால், வக்ஃபை இழக்கவும்
வக்ஃபு எங்கள் சொத்து, ஆசாதி இது எங்கள் உரிமை. ஆசாதி உன் திட்டம் அளிப்போம், ஆசாதி உன் கொட்டம் அளிப்போம், ஆசாதி உன் சட்டம் தகர்ப்போம். ஆசாதி நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆசாதி हम नहीं डरेंगे, ஆசாதி हम नहीं चलेंगे. ஆசாதி ये सुन लो मोदी, ஆசாதி ये सुन लो अमित शाह, ஆசாதி हम नहीं डरेंगे. ஆசாதி உன் சட்டம் தகர்ப்போம், ஆசாதி உன்னை விரட்டி அடிப்போம். ஆசாதி எங்கள் உரிமை காக்க ஆசாதி நாங்கள் உயிரை கொடுப்போம். ஆசாதி ஓ பாசிச படையே, ஆசாதி நீ அடக்க நினைத்தால் ஆசாதி நாங்கள் அடங்க மறுப்போம். ஆசாதி உன் திருட்டுத்தனத்தை ஆசாதி நாங்கள் ஒழித்து கட்டுவோம். ஆசாதி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அந்த வானங்களையும் பூமியையும் படைத்த ஒரே இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆளுகின்ற ஒன்றிய அரசாங்கம் வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை அமல்படுத்துவதற்காக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இதை கண்டித்து தமிழகம் முழுவதும் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் மக்கள் திரள் கண்டன போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்து தமிழகம் முழுவதும் அது நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் தஞ்சை மாவட்டத்தின் சார்பாக இங்கே பட்டுக்கோட்டையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய கூட்டத்திலே நாம் எல்லாம் இங்கு பங்கு பெற்று இருக்கின்றோம். இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை நாம் இவ்வளவு கடுமையாக எதிர்ப்பதற்குண்டான காரணம் என்ன என்று சொன்னால், வக்ஃபு சொத்துக்கள் என்றால் இந்த இந்தியாவிலே காலம் காலமாக வாழ்ந்து வந்த எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் இஸ்லாமிய சமுதாய மக்கள் இஸ்லாமிய ஏழை மக்களுக்கும் கல்விக்காகவும் இறை பணிக்காகவும் தங்களுடைய சொந்த உழைப்பிலே சம்பாதித்த பொருளாதாரத்தை இறை வழியிலே செலவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே அதை வக்ஃபு செய்தார்கள். அறப்பணிக்காக அதை தர்மமாக கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த தர்ம சொத்துக்கள் இந்தியா முழுவதும் 9.4 லட்சம் ஏக்கர்கள். இந்திய ராணுவம், இந்திய ரயில்வே இதுக்கு இரண்டுக்கும் அடுத்தபடியாக மூன்றாவதாக மிக அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்திய வக்ஃப் போர்டு திகழ்கின்றது. இந்த 9.4 லட்சம் ஏக்கர் நிலங்களை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்கின்ற திட்டம் என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய நீண்டகால திட்டங்களிலே ஒன்றாக இருக்கின்றது. இதற்கு முன்னால் இஸ்லாமியர்களை கழுவறுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே பல்வேறு விதமான சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டங்களுடைய வரிசையில் சிஏஏ என்கின்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இந்திய முஸ்லீம்களை எப்படி அகதிகளாக ஆக்குவது, எப்படி இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களை இந்த நாட்டை விட்டு துரத்துவது என்கின்ற ஒரு திட்டம் போட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அது இன்றைக்கு கிடப்பிலே கிடைக்கின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம். இதை போல பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அதன் ஒரு பகுதியாக முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதே போல காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெருவாரியான இஸ்லாமிய மக்கள்களை வதைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே காஷ்மீருக்கு இருந்த தனி சிறப்பு அந்தஸ்தான 370வது பிரிவை நீக்கி ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைத்துவிட்டு இன்றைக்கு அங்கே ஒரு மோசமான ராணுவ சூழலை அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதுபோல ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல்வேறு விதமான நெருக்கடியை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து வருகின்றார்கள். ஹிஜாபை கர்நாடக மாநிலத்தில் மாணவர்கள் அணிவதை தடை செய்தார்கள். மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடியவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ற பெயரில் அடித்து கொள்கின்றார்கள். இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் கொடுத்து வந்து
இறுதியிலே இஸ்லாமிய மக்களுடைய நெஞ்சிலே வேல் பாய்ச்சக்கூடிய வகையிலே பாபர் மசூதியை இடித்து அங்கே ராமர் கோயிலும் எழுப்பி விட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை சூறையாட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வர துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து எதிர்க்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பின் காரணத்தினால் இன்றைக்கு அது பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இந்திய தாய் திருநாடு என்பது இஸ்லாமியர்களுடைய நாடு. இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள். பல்வேறு விதமான இன மதம் மொழி என்று என்னுடைய சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இது போன்ற அடக்குமுறைகளை எல்லாம் செய்து வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வர துடிக்கக்கூடிய இவர்கள் இதில் எது போன்ற தில்லுமுள்ளுகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த சொத்துக்களை எல்லாம் இதுவரைக்கும் வக்ஃப் போர்டு தான் நிர்வகிச்சு வந்துச்சு. இப்ப இந்த சொத்தை கொடுத்தது முஸ்லீம்கள், சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள், பயனடையக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டுமே பங்கு வைத்துக் கொண்டு வந்த இந்த வக்ஃப் வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத 2 பேர் இதில் அங்கம் வகிக்க வேண்டும் என்கின்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள். வக்ஃப் ட்ரிபியூனலில் இதுவரை அங்கே இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய சேர்மன் அவர் தான் என்ன செய்வார், ஒரு முடிவெடுப்பார் நீதிபதியாக இருந்து. ஆனால் இந்த அதிகாரங்கள் எல்லாம் இப்போ கலெக்டர் கிட்ட போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சொத்து யாருக்கு என்கின்ற பிரச்சனை வந்தது என்று சொன்னால் இப்போ அதுக்குண்டான தீர்ப்பை கலெக்டர் கொடுப்பார். வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களிலே அதை அளந்து எல்லைகளை குறிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வக்ஃப் வாரியத்திடம் இருந்துச்சு. இப்போ அது கலெக்டர் வசம் போகுது. இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்தை எல்லாம் பறிக்கின்றார்கள். ஒருவன் வக்ஃப் சொத்தை ஆக்கிரமிப்பான் என்று சொன்னால் அவன் எத்தனை வருடங்கள் அந்த வக்ஃப் சொத்தை ஆக்கிரமித்திருந்தாலும், அதற்காக பட்டா வாங்கினாலும், அதற்காக அவன் பேரில் பதிவு செய்து கொண்டாலும், ஒரு முறை வக்ஃப் சொத்தாக ஆனால் எல்லா காலத்திலும் அது வக்ஃப் சொத்து தான். அது எந்த காலகட்டத்தில் மீட்கலாம். இப்போ என்ன சட்ட திருத்தம் கொண்டு வராங்க, 12 வருஷம் ஒருத்தன் சொத்தை ஆக்கிரமித்து விட்டான் என்று சொன்னால் அந்த வக்ஃப் சொத்து ஆக்கிரமிப்புகாரருக்கு உரியது என்று சட்ட திருத்தத்தை மாற்றுகின்றார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய 9.4 லட்சம் ஏக்கர் நிலங்களிலே பாதிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் சூறையாடப்பட்டாச்சு ஆக்கிரமிப்பாளர்களால். மீதி இருக்கக்கூடிய சொத்துக்களையும் ஆக்கிரமிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்குண்டான வேலையை செய்கின்றார்கள். ஒருவன் வக்ஃபுடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பான் என்று சொன்னால் இதற்கு முன்னால் நான் பெயிலபிள் கேஸ் 2 வருஷம் வெளியவே வர முடியாத அளவுக்கு கடும் சட்டங்கள் இருந்துச்சு. இப்போ என்ன சட்டம் கொண்டு வரா, கடும் சட்டம்லாம் தேவையில்லை, எவன் வேணாலும் வக்ஃப் சொத்தை ஆக்கிரமிங்க, ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக ஒன்றிய அரசு இருக்கும் என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள். ஆனால் ஒரு முத்தவழி ஒரு தவறை செய்வார் என்று சொன்னால் அவருக்கு 10,000 இருந்த அபராதத்தை 1 லட்சமாக மாற்றுறாங்க. வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய முத்தவழிக்கு தண்டனை அதிகரிக்கின்றது, ஆக்கிரமிப்பாளருக்கு தண்டனை குறைகின்றது. இப்படியாக ஒட்டுமொத்தமாக வக்ஃப் போர்டை சீர்குலைக்கக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கு ஆளுகின்ற ஒன்றிய அரசு RSS கைகூலியாக இருந்து செயல்படக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல என்ன நியாயம் இருக்கா? இந்த நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறைன்னு இருக்கு, அது மாதிரி பல்வேறு விதமான காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, தஞ்சாவூர்ல அவர்களுக்கு என்ன மடங்களை காஞ்சி சங்கராச்சாரியார் மடங்கள் இருக்குது. அந்தந்த கொள்கை கோட்பாடுகளை உடையவர்கள் அந்தந்த நிறுவனங்களை அவங்க என்ன செய்றாங்க, போற்றி பராமரித்து வருகின்றார்கள். இந்த நாடு மதசார்பற்ற நாடு என்று சொன்னால் அவர்களுடைய அந்த உரிமைகளை நாம போய் தலையிட முடியுமா? ஒரு கிறிஸ்தவரை உள்ளக்க போய் விட நாம கேட்க முடியுமா? ஒரு முஸ்லிமை உள்ளக்க நம்ம கேட்கவும் மாட்டோம். கேட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ என்ன செய்யறாங்க, இஸ்லாமியருடைய வக்ஃப் வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத 2 பேரை நாங்கள் கொண்டு வருவோமா? இது கேலி குத்தாக்கக்கூடிய விஷயமா இல்லையா? வஞ்சகத்தனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லையா? அப்புறம் சொல்றாங்க, வக்ஃப் வாரியத்துக்கு ஒருவர் இடத்தை கொடுப்பதாக இருந்தால் அவரு இந்துவா இருந்தால் கொடுக்க முடியாதான். ஒரு இந்து அவராக விரும்பி வக்ஃப் வாரியத்துக்கு ஒரு சொத்தை தரணும்னு நினைக்கிறாரு, அது கொடுக்க முடியாது. ஆனா அவர் என்ன செய்யலாம், வக்ஃப் வாரியத்துடைய பொறுப்புக்கு வரலாமா?
இந்த நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறோமே, ஒரு முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, சில நேரத்தில் இந்து மக்களுக்கு உதவுவாங்க. அப்படிலாம் கபாலீஸ்வரர் கோயில் இருக்குதே, அது யார் கொடுத்தது? ஒரு இஸ்லாமிய மன்னர்கள் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலுக்கு இடத்தை கொடுத்ததே இஸ்லாமிய மக்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் ஆதரப்பூர்வமாக இருக்கா இல்லையா? அதே மாதிரி முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு கொடுப்பதும், இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு கொடுப்பதும், கிறிஸ்தவர்களுக்கு கொடுப்பதும் இந்த நாட்டிலே ஒரு வழக்கமாக இருந்து வருகின்றது. அதில் என்ன செய்யறாங்க, இந்துக்களாக இருந்தால் கொடுக்கக்கூடிய சட்டமே கொண்டு வராங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க நிர்வாக பொறுப்புக்கு வரலாம் என்கின்ற சொல்லுவதன் மூலம் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உள்நோக்கத்தோடு தான் கொண்டு வரப்படுகின்றது என்பதை திட்டவட்டமாக தெள்ள தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படி பல்வேறு விதமான அடக்குமுறை சட்டங்களின் மூலமாக இந்த நாட்டை விட்டு நம்மை விரட்டி விடலாம் என்று எண்ணுகின்றார்கள். ஒருபோதும் இந்த நாட்டை விட்டு உங்களால் எங்களை விரட்டி விடவே முடியாது. இந்த நாடு என்பது இஸ்லாமிய மக்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி உருவாக்கிய கட்டமைத்த நாடு. வேறு யாருக்கும் இருக்கின்ற உரிமையை விட இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டிலே உரிமை இருக்கு. ஏன்னா அந்த நாட்டை கட்டமைத்தவர்கள் நாங்கள், நாட்டை உருவாக்கியவர்கள் நாங்கள், நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு களத்தில் இறங்கி போராடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு செய்து வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த காரியங்கள்லாம் திட்டமிட்டு செய்கிறாங்களே, உண்மையிலேயே அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே எதிரானதாகத்தான் இருக்கின்றதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாமிய சமுதாயத்தை ஒழிப்பது தான் இந்த RSS பாஜக சங்க பரிவார கூட்டங்களுடைய நோக்கமாக இருக்கின்றதா? என்ன காரணத்தினால் இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமுதாயத்தையே சீண்டி வருகின்றார்கள் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய கடந்த கால அஜெண்டாக்கள் சிஸ்டங்களை எல்லாம் நீங்க உள்ளக்க போய் பார்த்தீங்கன்னாங்க தான் என்ன அருமை வெகுஜன இந்து மக்களுக்கே உண்மை என்னங்கிறது தெரிய வரும். 1925 RSS என்கின்ற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன? இந்தியா இந்து நாடாக ஆக வேண்டும், சனாதன தர்மத்தை இந்த நாட்டிலே நாங்கள் நிலைநாட்ட போகின்றோம், உலகத்திலே ஒவ்வொரு மதத்திற்கும் நாடுகள் இருக்கின்றது, இந்துக்களுக்கு என்று தனி நாடு வேண்டும் என்கின்ற கோல்வால்கருடைய அந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் ஜனசங்கம் என்கின்ற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு பிறகு அது பாரதிய ஜனதா கட்சியாக மாறி இன்றைக்கு அவர்கள் ஆட்சி கட்டிலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 100 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த நாட்டை இந்து நாடாக ஆக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு காயாக நகர்த்துறாங்க. முதலிலே இவருடைய எதிரிகள் யார்? எதிரிகள் யார் தெரியுமா? பிரவீன் தொக்காடியா என்று சொல்லக்கூடிய இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்த அவர் மதுரையில் கூட்டம் போட்டார், சென்னையில் கூட்டம் போட்டார் சில ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் என்ன பேசினார் தெரியுமா? மக்கள் மன்றத்தில் சூலாயுதத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த சூலாயுதத்தினுடைய 3 முனைகள், ஒன்று முஸ்லிமுக்கு உரியது, ஒன்று கிறிஸ்தவனுக்கு உரியது, ஒன்று தாழ்த்தப்பட்ட இந்துவுக்கு உரியது என்று அறிவித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? அப்ப இந்து மக்களிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஆளுகின்ற இந்த பாசிச கும்பலுக்கு எதிராக களத்தில் அணி திரண்ட காரணத்தினால் அரசியலை இவங்களால் ஷெயின் பண்ண முடியல, அரசியலில் இவர்கள் ஓட்டு வாங்க முடியவில்லை என்று சொன்னால் இவர்களுடைய நீண்டகால கனவு திட்டமான இந்து நாட்டை இவர்களால் கட்டமைக்க முடியாது. எனவே என்ன செஞ்சாங்க? டோட்டலா இந்த சிஸ்டத்தெல்லாம் மாத்துறாங்க. நம்ம சொன்னது கதையோ கற்பனையோ இல்லை. பிரவீன் தொக்காடியா மதுரையில் பேசிய, சென்னையில் பேசியவை எல்லாம் ஆவணங்களாக இருப்பதை நாம காட்ட முடியும். ஏன்னா வெகுஜன இந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா அப்படி மூளைச்சலவை செய்யறாங்க. பிஜேபி என்பது சங்க பரிவார கும்பல்களாகிய நாங்கள் தான் இந்து மத பாதுகாவலர்கள் என்கின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கின்றார்கள். ஆனால் அவர் இந்து மத பாதுகாவலர் சொன்னா எந்த இந்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க? அதைத்தான் நாம பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சிஸ்டத்திலிருந்து வெளியே வந்து என்ன செய்யறாங்க? ஒரே நேரத்தில் 3 பேரையும் எதிரியாக்கணும்னு சொன்னா இந்த நாட்டில் நாம ஆட்சி கட்டில அமர முடியாது. ஆட்சி கட்டில அமர முடியவில்லை என்று சொன்னால் இந்து நாட்டை நாம உருவாக்க முடியாது, முழு மெஜாரிட்டி கிடைக்காது. முழு மெஜாரிட்டி கிடைத்தால்தான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நாம் மாற்ற முடியும். அவருடைய பெரிய எதிரி யார் தெரியுமா? இந்திய அரசியல் சாசனம் தான். ஏன்? இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, வேற்றுமையிலும் ஒற்றுமை.
இந்த நாட்டில் அனைவருக்கும் சம பங்கு இருக்கின்றது என்கின்ற சமத்துவத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரே கிடையாது. உயர்வு தாழ்வு என்கின்ற வர்ணாசிரம கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட இவர்கள் உயர்ந்த ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்துக்களில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை இவர்கள் செய்து வருகின்றார்கள். இப்போ என்ன செய்கிறாங்க? இதற்கு நாம் 3 பேரையும் ஒன்றா அடிக்கிறதை விட முஸ்லீம்களை முதல்ல அடிப்போம். முஸ்லீம்களை அடிப்பதன் மூலமாக நாம் இந்துக்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் அறுவடை செய்வோம். அதுக்கு என்ன செய்யணும்? முஸ்லீம் அடிச்சா என் சகோதரன் இந்து வந்து கேட்பான், கிறிஸ்துவ வந்து கேட்பான். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, முஸ்லீம்கள் மீது தீவிரவாத முத்திரையை கொடுத்து, முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் தேச விரோதிகள், முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள், முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போகக்கூடியவர்கள், முஸ்லீம்கள் இந்துக்களுடைய எதிரிகள், முஸ்லீம்களுடைய வளர்ச்சியினால் இந்துக்கள் மைனாரிட்டியாக ஆகிவிடுவார்கள், முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக ஆகிவிடுவார்கள், இந்த நாட்டிலே இந்துக்களாகிய நாமே சிறுபான்மையினராக ஆகிவிடுவோம், முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராக ஆகிவிடுவார்கள். எனவே இந்துக்களே முஸ்லீம்களை அழிப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய பாதுகாப்பு இருக்கின்றது என்கின்ற இதை திரும்ப 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 தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அவர்களுடைய இந்த கோயபல்ஸ் தத்துவம் இருக்குல்ல, இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடிய இவர்கள் இந்த திட்டத்தை கூட இவர்கள் உருவாக்கினதில்லை. இது ஹிட்லருடைய திட்டம். இது ஹிட்லர் யூதர்களை கொல்லுவதற்காக, கருவறுப்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான். சும்மாலாம் லட்சக்கணக்கான யூதர்களை கொல்லல. அவன் என்ன பண்ணா, யூதர்கள் ஜெர்மானியர்களுடைய எதிரிகள் என்று திரும்ப திரும்ப சொன்னான். கோயபல்ஸ் என்ற தன்னுடைய அமைச்சரை வச்சு சொன்னான். ஜெர்மனியர்களை நம்ப வைத்தான். ஜெர்மானிய மக்களுடைய மண்டையில விஷத்தை ஏற்றினான். பிறகு யூதர்களை லட்சக்கணக்கில் கொன்று குவித்தான். அதே வழியைத்தான் இன்றைக்கு இந்தியாவிலே இந்த பாசிச வெறி பிடித்த தேசத்துக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் அதே வேலை இன்றைக்கு கையில் எடுத்து செய்து கொண்டு வருகின்றார்கள். என்ன செய்யறாங்க? முஸ்லீம்களை நாம் அடிப்பதன் மூலமாக இந்துக்களுடைய ஓட்டை எடுக்கலாம். நிரூபிச்சு காட்டாங்களா இல்லையா? குஜராத்தில் கலவரம் பண்றான். 2500-3000 முஸ்லீம்களை கொலை செய்யறான். குஜராத்தில் ஆட்சிக்கு வரான். ஊபியில புல்டோசரை வச்சு இஸ்லாமிய வீடுகளை இடிக்கின்றான். ஊபியில ஆட்சிக்கு வரான். கோயம்புத்தூர்ல கலவரம் பண்றான். கோயம்புத்தூர்ல எம்எல்ஏ ஆகிறான். என்ன சொல்ல வருகின்றார்கள்? எங்கெல்லாம் நாம் இஸ்லாமியர்களை அடிக்கிறோமோ, கலவரம் செய்கின்றோமோ, அங்கெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்? இந்துக்களுடைய ஓட்டை ஒருங்கிணைத்து விடுவோம். இதான் அவங்களுடைய அரசியல் தந்திரங்க. அப்ப இந்துக்கள் நினைக்கலாம், ஆமா, இப்ப இந்துக்களுக்கு ஒரு நாடு வேண்டாமா? உலகத்தில் புத்த மதத்துக்கென்று நாடு இருக்கு, கிறிஸ்துவ மதத்துக்கென்று நாடு இருக்கு, இஸ்லாமிய மதத்துக்கென்று நாடு இருக்கு, இந்துக்களுக்கு ஒரு நாடு இருந்தால் என்ன என்ற ஒரு கேள்வி சாமானிய என் அருமை என் சகோதர இந்து மக்களுடைய உள்ளத்தில் எழலாம். இவர்கள் உண்டாக்கக்கூடிய இந்து நாடுங்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லா இந்துக்களையும் சமதளத்திலே வைத்து போற்றக்கூடிய ஒரு நாடாக இருக்காது. தமிழகத்தினுடைய, தமிழக மக்களுடைய தாரக மந்திரம் என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழர்கள். எல்லாருமே ஓர்தாய் மக்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழக மக்கள். ஆனால் இவங்க என்ன தத்துவத்தை கொண்டு வராங்க? உயர் சாதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் நாங்கள் இந்த நாட்டை ஆளுவோம், தாழ்ந்த ஜாதியாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு கீழே அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய சித்தாந்தம். மகாராஷ்டிராவிலே சித்பன பாப்பனர்கள் என்று சொல்லக்கூடிய குறிப்பிட்ட சாதியினரால் உருவாக்கப்பட்ட அந்த RSS இந்த திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். என்ன ஆதாரம்? வாய் புளிச்சதா மாங்காய் புளிச்சதான்னு பேசுறீங்களா? என்ன ஆதாரம் என்று நீங்கள் கேட்பீர்களானால், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக VP சிங்குடைய காலகட்டத்திலே மண்டல் கமிஷன் 27% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார்கள். இந்த இடஒதுக்கீடு யாருக்காக உள்ளது? முஸ்லிம்களுக்காக உள்ளதா? கிறிஸ்தவர்களுக்காக உள்ளதா? பிற்படுத்தப்பட்ட இந்து சமுதாய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட 27% இடஒதுக்கீட்டை கடுமையாக எதிர்த்தது யார்? ஜனசங்கம், பாஜக கும்பல், பாசிச கும்பல்.
இந்த பார்ப்பனிய கும்பல் இவர்கள் தான் அந்த விபி சிங் ஆட்சியை கவுத்தாங்க. ஏன்? உயர் சாதி இந்துக்கள் தான் இந்த இந்தியாவில் அனைத்து விதமான கல்வி வேலை வாய்ப்பையும் பெற வேண்டும். 27% இடஒதுக்கீடு வந்தா எங்க மரியாதை என்னாகிறது என்று அவர்கள் எதிர்த்தார்கள். இப்ப ஆட்சி கட்டளை கொண்டு வந்த உடனே தொக்கா 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தானே. ஏன்? அதான் அவங்க திட்டம். முற்படுத்தப்பட்ட ஜாதி இந்துக்களுக்காகத்தான் நாங்கள் குரல் கொடுப்போம், அதான் எங்களுடைய அஜெண்டா என்பதை தெல்ல தெளிவாக காட்டினார்களா இல்லையா? இடஒதுக்கீடு விஷயத்தில் இதை பண்ணார்கள். நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்களே, அதில் பாதிக்கப்பட்டவர் முஸ்லிம்களா? நீட்டினால் பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களா கிறிஸ்துவர்களா? எல்லா தரப்பு மட்டும் மக்களும் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா? இந்து மக்கள் அதில் எவ்வளவு மாணவிகள் தற்கொலை செய்தார்களே, அவர்கள் யார்? பண மதிப்பு இழப்பு ஏற்பட்டுச்சே, அதில் முஸ்லிம்கள் மட்டும் பாதிக்கப்பட்டார்களா? இந்து மக்கள் பாதிக்கப்படலையா? ஜிஎஸ்டி என்று கொண்டு வந்தார்களே, திருப்பூரில் கோவையில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் லட்சக்கணக்கில் அழிந்து நாசமானது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? முஸ்லிம்கள் மட்டும்தானா? அப்ப இந்து சமுதாயத்தினுடைய தொழில் நிறுவனங்கள் நனைஞ்சு பொருளாதாரம் நனைஞ்சு இன்னைக்கு நாசமாக போய்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், இதே வேலையைத்தான் யாருக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறாங்க? குஜராத்தி மார்வாடிகளுக்காக குரல் கொடுக்கின்றார்கள், அதானி அம்பானிக்காக கொடிப்பிடிக்கின்றார்கள். நாட்டில் இருக்கக்கூடிய லாபம் தரக்கூடிய பொது சொத்துக்களை எல்லாம் தனியார்களுக்கு தாரை வாக்கின்றார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வெகுஜன இந்து கிறிஸ்துவ இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லாம் பசியிலும் பட்டினிலும் வாடி செத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொரோனாவுக்கு அப்புறம் நான் கேட்குறேன், எல்லாருடைய பொருளாதாரமும் சரியுது, அம்பானி உலக பணக்காரன் லிஸ்ட்டில் வந்து நிற்கலாம். எப்படி ஆயுது? ஏன் கொரோனானா எல்லாருக்கும் தானே வரணும், எல்லாரும் தானே பாதிக்கப்படணும். பணக்காரனை ஆயிட்டு போயிட்டே இருக்கான்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? அதான் உங்களுடைய திட்டமே. பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக, உயர் சாதியினருக்கு ஆதரவாகத்தான் அவர்களை களத்தில் நிற்பார்கள். செய்தும் காட்டினார்கள். இந்தியாவிலே சுதந்திர இந்தியாவிற்கு முன்னால் எனது அருமை இந்து சகோதர மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? நாங்களே பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களா? சவுதி அரேபியாவிலேருந்து ஒட்டகம் வச்சுக்கிட்டு வந்தவங்களா? என் பாட்டம் முப்பாட்டம் ஏன் இந்த இஸ்லாமிய மதத்துக்கு வந்தான்? நீங்கள் செய்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், அது போன்ற விஷயங்களை நீங்க செய்யலையா? ஒரு தெருவில் நாய் நடமாடலாம், பன்னி நடமாடலாம், ஆனால் தாழ்த்தப்பட்ட இந்து மக்கள் இங்கே நடமாடக்கூடாது என்று தடுத்தீர்களே. செத்தா சுடுகாடு தரமாட்டேன் என்று சொன்னீர்களே. பெண்கள் மாராப்பு போடக்கூடாது என்று தடுத்து முளைவரியை விதித்தீர்களே. எவ்வளவு அடக்குமுறைகள்! மனிதனாகவே இந்த நாட்டில் வாழ முடியாத அடக்குமுறை எல்லாம் செய்தது யார்? உயர்சாதி இந்துக்கள் இல்லையா? அதன் காரணத்தினால் பாதிக்கப்பட்டு, தாழ்த்தப்பட்டு, பிற்படுத்தப்பட்டு இந்து சகோதரர்கள் என்ன செய்யறான்? எங்களை தோளோடு தோல் அரவணைக்கக்கூடிய, மாமா மச்சான் என்று சொந்தம் கொண்டாடக்கூடிய, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனோட அணி அணியாக ஒன்றாக நிற்க வச்சு எங்களுக்கு சமத்துவத்தை போதிக்கின்றான். ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு சமத்துவம் தான், மானம் தான் பெரிது, அதை அவன் கொடுக்கிறான். அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்கின்றேன் என்று அணி அணியாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். இவங்க என்ன திட்டம் போடுறாங்க? நாம் முதல்ல தாழ்த்தப்பட்ட இந்து மக்களை அடித்தால் அவன் இஸ்லாத்துக்கு போயிடுவான், அதனால் முதல்ல இஸ்லாமியர்களை அடி என்று இன்றைக்கு நம்மை அவனை அழிக்க துடித்து கொண்டிருக்கின்றான். கடைசியில் பாதிக்கப்படக்கூடியது அனைவருமே தான். இந்த பாசிச பாஜக கும்பல் நீலி கண்ணீர் வடித்து என்ன செய்வான்? ஓ, நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் அப்துல் கலாமை ஜனாதிபதியாக ஆக்கவில்லையா, தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த முர்முவை நாங்கள் ஜனாதிபதியாக ஆக்கவில்லையா, ஆட்சி கட்டிலே உட்கார வைத்து அழகு பார்க்கவில்லையா என்பார்கள். இவங்களை எப்படியாப்பட்ட நரித்தந்திரம் செய்கிறாங்க தெரியுமா? அப்துல் கலாமை ஜனாதிபதியாக ஆக்கிட்டு தான் குஜராத்தில் 3000 பேரை படுகொலை பண்ணான். முர்முவை கொண்டு ஜனாதிபதியாக ஆக்கிட்டு தான் மணிப்பூரில் எனதருமை பழங்குடியின பெண்களை கற்பழித்து அம்மனமாக நடுத்தவில ஓட விட்டார்கள். எவ்வளவு பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய வன்மம்! இந்த சமுதாயத்திலிருந்து எவனையாவது ஒரு ஆளை கொண்டு போய் ஆட்சி கட்டில அமர வைக்கின்றான் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை கொன்றடிக்க போகின்றான் அர்த்தங்க. நீலிக்கண்ணி வடிப்பான். அதை நம்பிக்கொண்டு சில மக்கள் என்ன செய்றாங்க? ஆட்சி கிடைக்குது, பதவி கிடைக்குது, காசு கிடைக்குது என்று அவர்கள் பின்னால் போவார் என்று சொன்னால் கண்டிப்பாக, மிக நிச்சயமாக இந்த இந்தியாவில் அவர்கள் ஒரு கால் இதே நிலை நீடிக்கும் என்று சொன்னால்
அவங்க இந்த இந்தியாவை இந்து நாடாக ஒருவேளை ஆக்கினால் அதில் முஸ்லீம்கள் மட்டும் பாதிக்கப்படுவார்கள் என்று நினைத்தால் அந்த கனவு நிறைவேறாதுங்க. எல்லா தரப்பு மக்களும் அதில் பாதிக்கப்படுவார்கள். யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்டிலே இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்றார்களே, தோளோடு தோல் நின்று எனதருமை இந்து சமுதாய மக்களுக்கு நாங்கள் எவ்வளவு தூரமான ஒரு நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுனாமின்னு வந்தாலும் சரி, வெள்ளப்பெருக்குன்னு வந்தாலும் சரி, கொரோனான்னு வந்தாலும் சரி, கொரோனான்னு வந்த நேரத்தில் பெத்த புள்ள கூட என்ன செய்ய மாட்டான், தந்தையுடைய பிணத்தை பிரேதத்தை தொடுவதற்கு பயந்தான், அஞ்சினான். ஆனால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஓடோடி நான் செத்தாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் சகோதரன் இந்து கிறிஸ்துவனுடைய பிரேதத்தை நான் அடக்கம் செய்கின்றேன் என்று களத்தில் நின்றான. ஏன் தெரியுமா? ஏன்னா இஸ்லாம் சொல்லுது எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் சொல்லுது. அந்த ஒரு தாய் பிள்ளை என்கின்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் எல்லாரையும் வாரிய அரவணைக்கக்கூடிய ஒரு குணமுடையவனாக, அன்பு உடையவனாக, நேசமுடையவனாக ஒரு இஸ்லாமிய சமுதாய மக்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் என்று சொன்னால், இந்த பாசிச பாஜகவினுடைய பிரித்தாளக்கூடிய இந்த சூழ்ச்சியை நாம் களத்திலே முறியடிக்க வேண்டும். கர்நாடகத்தில் பார்த்தோம், ஹிஜாப் அணியக்கூடாது என்று தடை செய்தார்கள். அதை ஒரு போலரைஸ் பண்ணாங்க. இஸ்லாமிய மாணவிகளை ஹிஜாப் அணியாமல் தடை செய்வதன் மூலமாக நாம ஓட்டுக்களை அள்ளிடலாம் நினைச்சாங்க. நடந்ததா? அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளராக இருக்கின்றான். என்ன நடந்துச்சு கர்நாடகாவில்? மண்ணை கவ்வினார்களா இல்லையா? நாங்கள் ராமர் ஆலயத்தை கெட்டுவோம் 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 என்று சொல்லியே பல ஆண்டுகள் ஆட்சி கட்டில் அமர்ந்தான். கெட்டி முடித்த பின்னாடி என்ன ஆச்சு? அவன் எந்த தொகுதியில ராமர் கோயிலை கட்டினார்களோ அந்த தொகுதியிலே ஜெயிக்க முடியல, யூபியில ஜெயிக்க முடியல. யூபியில எத்தனை தொகுதிகளில அவர்கள் மண்ணை கவ்வினார்கள். காரணம் என்ன? மக்கள் விளங்கி கொண்டாங்க, ஆஹா இவன் மதவெறி அரசியல் பண்ணுகின்றான், நாட்டுக்கு எதை செய்யணுமோ அந்த நல்லதை விட்டுவிட்டு மதவெறி ஆட்டத்தை ஆடுகின்றார்கள், இந்த மதவெறிக்கு நாம இடம் கொடுக்க கூடாது என்று எனதருமை இந்து சகோதர மக்கள் யூபியில் விழித்துக் கொண்டார்கள், கர்நாடகாவில் விழித்துக் கொண்டார்கள், தமிழகத்தில் விழித்துக் கொண்டார்கள். இந்த விழிப்புணர்வு இந்தியா முழுவதுமே பற்றி எரியும் என்று சொன்னால் இந்த நாட்டை துண்டாட வந்த இந்த பாசிச பாஜக கும்பல் துடை தெரியப்படுவார்கள். செய்வீர்களா? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சதி திட்டங்களுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த வக்பு சொத்துக்களை அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இவங்க போடுகின்ற ஆட்டங்கள் எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறாங்களா? மைனாரிட்டியாக மாறிட்டா. மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே இவர்கள் சிஏஏவை கொண்டு ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இந்த மைனாரிட்டி அரசு இவர்கள் மக்களவையில் தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் கூட மாநிலங்களவையில் இவர்களால் கை வைக்க முடியாது. மக்கள் திரளாக திரண்டு எப்படி சிஏஏவுக்காக போராடினார்களோ அது போன்ற போராட்ட களத்தை தொடர்ச்சியாக இந்த இந்தியா முழுவதுமே பற்றி எறிய வேண்டும் என்பதற்கான அடையாள போராட்டம் தான் இது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாம என்ன செய்யணும்? இது மாதிரி இந்து மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் மத்தியிலே வேற்றுமையை பாராட்டி வெறுப்பை விதைத்து பகைமையை வளர்த்து அதை ஓட்டாக்கி அதை அரசியலாக்கி அதில் ஆட்சி கட்டளையிலே அமர்ந்து எல்லா மக்களையும் அடக்கி நாசமாக்கக்கூடிய இந்த நாசகார கும்பலுக்கு எதிராக நாம் நம்முடைய சகோதர மக்கள் மத்தியிலே அன்பை பரப்ப வேண்டும். இஸ்லாமியர்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் எவ்வளவோ இருக்கு. இந்து மக்கள் வியாபாரம் பண்றாங்க, அழகா வியாபாரம் பண்றாங்க. நான் கேட்கிறேன், உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்வதை விட இந்த தாயகத்திலே தமிழகத்திலே நாம் நிம்மதியாக வாழுகின்றோம் என்று சொன்னால் இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்திய மக்கள், குறிப்பாக தமிழக மக்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள், சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள், நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள். அத்தகைய மக்கள் மத்தியிலே அவர்கள் வெறுப்பை விதைப்பார்கள். நான் நேசத்தை விதைப்பேன் என்று நேசக்கரத்தை இன்னும் அதிகமாக நாம் நீட்டுவோம் என்று சொன்னால் அதுதான் இவர்களை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். செய்வீர்களா? அதே மாதிரி இந்த பாசிச பாஜக கும்பல்கள் போடக்கூடிய இந்த சலசலப்புக்கு, இந்த நரித்தந்திரத்துக்கு தான் நாங்கள் அஞ்ச போறது இல்லைங்க. எங்களை நீ ஊரை விட்டு விரட்டிடுவோம்,
நாட்டை விட்டு விரட்டிடுவோம், இப்படி பண்ணிடுவோம். ஐயோ, மரணத்தையே நாங்கள் தினம் தினம் சுமந்திருக்கக்கூடிய கூட்டமடா இது. நீங்கள் மதுவை நேசிக்கின்றீர்கள், நாங்கள் மறுமையை நேசிக்கின்றோம். நீங்கள் மங்கையை நேசிக்கின்றீர்கள், நாங்கள் மரணத்தை நேசிக்கின்றோம். இந்த உலக வாழ்வு எங்களுடைய பார்வைகளிலே அற்ப தூசுக்கு சமமானதடா. என்ன இடத்தை புரிங்கிருவ, உயிரை பிடிங்கிருவ, அடிச்சிருவ, கொன்றுவ, இந்த உருட்டல் மிரட்டைகள் எல்லாம் எங்க பாட்ட முப்பாட்ட பீரங்கி குண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்து வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டிய கூட்டமடா இது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கலங்க வேண்டியதில்லை. தெளிவாக நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக களத்திலே நிற்போம் என்று சொன்னால் இறை உதவி நம்மோடு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்வோம், இது ஒரு அடையாள போராட்டமாக நாம் நடத்தியிருக்கின்றோம். அடுத்ததாக அமரன் என்கின்ற ஒரு படம் வெளிவந்திருக்கின்றது. ஆளுகின்ற திமுக அரசு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி. என்னையா திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால், நாங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள், நாங்கள் சமத்துவத்தை பேணக்கூடியவர்கள், நாங்கள் நியாயத்தை பேணக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்படின்னா செஞ்சு காட்டணுமா இல்லையா? இந்த படம் வருது. முகுந்து என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ வீரருடைய தியாகத்தை போற்றக்கூடிய வகையில் படத்தை எடுக்கின்றார். தாராளமாக எடுக்கலாம். இந்த இராணுவத்துக்காக பலரும் பாடுபட்டார்கள். கார்கில் போரில், கார்கிலுடைய மனை உச்சியில் உயிரை கொடுத்தவர்கள் யார்? இஸ்லாமியர்கள் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு கார்கில் வீரராக ஒரு முஸ்லீம் இருப்பார், என்ன தர்ம இந்து சகோதரர் இருப்பார். அவங்க இராணுவ வீரராக இருந்த உயிரையே கொடுத்திருப்பார்கள். அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தாருக்காக நாம் ஆறுதல் கூறுகின்றோம். இது என்னுடைய நாடு, இந்தியா என்னுடைய தாய்நாடு, இஸ்லாம் என்னுடைய வழிபாடு என்பதிலெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இதில் என்ன கொண்டு வராங்க, அந்த முகுந்த என்று சொல்லக்கூடிய இராணுவ வீரர் களத்துக்காக போகக்கூடிய நேரத்தில் ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்றாங்க. என்னையா ஜெய் பஜ்ரங் பலி? இந்திய இராணுவத்தை காவிமயமா ஆக்கிட்டீங்களா? அப்ப இந்திய இராணுவம் என்பது மத சார்பற்றதா இல்லையா? அதை சொல்லுங்க முதல்ல. இந்திய இராணுவம் அது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதா, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியதா, இந்துக்களுக்கு மட்டும் உரியதா, அல்லது அனைவருக்குமே பொதுவானதா? இந்தியா ஜனநாயக நாடு தானே இப்போ வரைக்கும். இந்த படத்துடைய டைரக்டர் முகுந்தை நான் உயர்த்துகின்றேன், அவருடைய தியாகத்தை நான் உயர்த்துகின்றேன் என்ற பேரில் எவ்வளவு மோசமான நச்சு கருத்துக்களை விதைச்சிருக்கான். ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு எல்லாம் ராணுவ வீரர்கள் போவாங்களாம். என்ன அர்த்தம்? அப்போ இராணுவத்தை நாங்கள் இந்துமயமாக ஆக்குவோம் என்று ஆர்எஸ்எஸ் சொல்றான்ல, அந்த ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டத்துக்கு வடிவம் கொடுத்துருக்கான். இதை ஒரு முதல்வர் பார்த்துட்டு நான் கண்ணீர் சிந்தினேன்னா, உங்கள் அத்தா எவ்வளோ பெரிய அறிவாளி, அவரெல்லாம் ஒன்று பார்த்தாக்கா ஓரளவுக்கு கண்டுபிடிப்பார்ல. என்ன இளவத்தான் பார்த்தீங்க, அதை பார்த்து கரெக்டாக விளங்கியிருந்தா இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சார்பில் நின்று எப்படி ஜெயலலிதா அம்மையார் விஸ்வரூபத்துக்கு எதிராக அந்த படத்தை திரையிட விடாமல் தடுத்தார்கள். அப்ப என்ன சொன்னாங்க, ஒரு சின்ன குழு தடுக்குதுன்றதுக்காக நீங்க எப்படி இந்த படத்தை தடுக்கலாம் என்று கமல் கேட்டான். அந்த கமல் தான் இதுலயும் வந்திருக்கான். மோசமான கேடிப்பைய முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதிலே இந்த அயோக்கிய கமலுக்கு நிகராக உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டாங்க. இப்படியாப்பட்ட ஒரு அயோக்கிய பைய பாலப்படத்தில் ஊசி ஏத்துறதும்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த படத்தில் என்ன செஞ்சிருக்கான், பல காட்சிகளை நிறுவி இருக்கின்றான். காஷ்மீருக்காக அந்த நாட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் காஷ்மீரிகளாக இருந்து, அந்த காஷ்மீரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, பண்டிட்டுகள் இருக்கின்றார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கின்றார்கள், பல மதத்தை சேர்ந்தவர்களும் நாங்கள் காஷ்மீரிகள் என்கின்ற ஒரு உணர்வோடு இருந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இலங்கையில் தமிழீழத்துக்காக போராடினார்களோ அதுபோல அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகின்றார்கள். இந்திய இறையாண்மையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவர்கிட்ட இராணுவத்தை விட்டு அந்த காஷ்மீரிகளுடைய பெண்களை எல்லாம் ஊரையே ஆண்களை விட்டு தொடர்த்திட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களை கற்பழித்து படுகொலை செய்தார்கள். அதெல்லாம் ஆவணமாக ஆக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து இராணுவ வாகனங்கள் மீது கல்லை எறிகின்றார்கள். இந்த கல்லை எறியக்கூடிய சீனையா எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், படத்தில் காட்டி காஷ்மீரிகள் இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள், இந்தியாவுடைய எதிரிகள், தேச விரோதிகள் என்றெல்லாம் சித்தரிக்கக்கூடிய வேலையை அந்த படத்தில் திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள்.
முகுந்த ஹீரோவா காட்டு வேணான்னு சொல்லல, முகுந்த தியாகம் பண்ணிருக்கலாம், அதை நம்ம வேணான்னு சொல்லலையேங்க. ஏன் காஷ்மீரிகளை தீவிரவாதிகளாக காட்டுகின்றீர்கள் என்று கேள்வி கேட்கிறோம். இந்த வேலையை இந்த அமரன் படத்தின் வாயிலாக செய்திருக்கின்றார்கள். இதை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்க? செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியில் இருந்துகிட்டு அவர் ஆதரிக்கிறாரு, டிஎம்கே ஆதரிக்குது, சீமான் ஆதரிக்கிறாரு. இப்ப நமக்கு தெரியுது எவெல்லாம் எந்தெந்த குட்டையில் இருந்து அவனுடைய வன்மத்தை கக்குகின்றார்கள் என்பதையெல்லாம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. உடனடியாக இதற்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அதற்குண்டான வேலைகளை ஆளுகின்ற அரசாங்கங்கள் செய்தே தீர வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த அமரன் படம் என்கின்ற ஒன்று ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய வேலையை செய்துகின்றது. இதை எங்களுடைய ஜமாத்தினுடைய வாயிலாக மிக கடுமையாக கண்டித்துக் கொண்டும் வக்பு திருத்த சட்டத்தை மீண்டும் அவர்கள் கிடப்பிலே போடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஓயாமல் உறங்காமல் இதற்கான போராட்ட களங்களை சந்திப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதுவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.